ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் ஒரு முறை என் அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமங்களை குறித்தும் அவருடைய தன்மைகளை குறித்தும் அவருடைய அன்பை குறித்தும் அவருடைய செயல்பாடுகளை குறித்தும் அவரை குறித்து பரிசுத்த வேதம் என்னென்ன விளக்கி சொல்லப்பட்டிருக்கு அதை உங்கள் காதுகளில் தொனிக்கும்படி இந்த வார்த்தைகள் சொல்ல எனக்கு அப்படி ஒரு உணர்வை தேவன் தந்தார். இதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆலயத்தில் வேத பாடம் நாம் நடத்துகிறோம். அநேக தலைப்பின் அடிப்படையில் வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நாம கற்றுக் கொடுக்கிறோம் வருகிற ஜனங்களுக்கு. ஆனால் இந்த நேரடியாய் நீங்கள் காணொளி மூலம் இந்த வார்த்தைகளை நீங்கள் காண்பதற்கு கேட்பதற்கு எனக்கு ஆண்டவர் இந்த உணர்வை கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல நான் அதிக நேரம் பேசல, அதிகம் போனால் ஒரு 10 நிமிஷம், அவ்வளவுதான். அன்பானவர்களே, எதுக்கோ நாம செலவழிக்கிறோம் வாழ்க்கைய நேரத்தை. என்னென்னவோ ₹1 செலவு இல்லாம உங்க விலையேற பெற்ற ஆத்துமா சுத்திகரிக்கப்படுவதற்கு, பலனடைவதற்கு, ஆறுதல் பெறுவதற்கு, உறுதி கொள்வதற்கு, தவறிவிடாமல் காக்கப்படுவதற்கு, வாழ்க்கை ஸ்திரமாய் அமைவதற்கு, பரலோகத்துக்கு போவதற்கு வழியாக தான் இந்த வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறது. கவனியுங்கள். சபை மக்களா இருக்கலாம், வெளி ஜனங்களா இருக்கலாம், கொஞ்சம் பாருங்க, காது கொடுத்து கேளுங்க. இதிலே தீமை ஏதும் கிடையாது. உங்க வாழ்க்கைக்கு நன்மைக்கு ஏதுவான சுத்த சுவிசேஷத்திற்கு காரணமான என் ஆண்டவராகிய இயேசுவை பற்றி உங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்ப தொடர்ச்சியா நாம் படிக்கிற விஷயம் என்ன? இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்த சூழ்நிலையில் அவர் ஜெபிக்கிற சிந்தை உடையவராய் காணப்பட்டார். இதை நீங்க கேட்க கேட்க ஆண்டுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற நிலையில் மாறிவிட வேண்டும். நான் ஜெபம் பண்றேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் சிந்தையிலே, என் பேச்சிலே, என் வாழ்க்கையிலே பல விதங்களில், இரவில், பகலில், ஆலயத்தில் 40 நாள், 21 நாள், 3 நாள் தொடர்ச்சியான ஜபம், அதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால நீங்களும் ஜப சிந்தையில் முன்னேறி அந்த ஜபத்தின் மூலம் வருகிற பக்குவம், தெளிவு, வளர்ச்சி, அபிஷேகம், விடுதலை, ஆசீர்வாதம் பெற்று வாழணும்னு ஆசைப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து யாருக்காக ஜெபித்தார்னு இதற்கு முன்பு ஒரு 2 காரியம் நான் சொல்லி இருக்கிறேன். பிதா மகிமைப்படும்படி ஜெபம் பண்ணியிருக்கார். தன்னுடைய செயல்பாடுகளுக்காகவும் அவர் ஜெபித்ததாக நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு யாருக்காக அவர் ஜெபம் பண்ணாருன்னு சொன்னா ஒரு சம்பவத்தை படிக்கிற, நீங்க பாருங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வரைக்கும் உள்ள வாக்கியங்கள். இது ஆண்டவர் இயேசுவின் வாழ்வில் ஒரு முக்கியமான ஜெப அனுபவம். இதுல 3 பகுதி இருக்கிறது. அதுல ஒரு பகுதியை தான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். என்ன ஜெபம் பண்றாரு? பரலோக தெய்வத்தை நோக்கி. அப்ப இயேசு கிறிஸ்து யார்? தேவாதி தேவன். இந்த வார்த்தையை அப்படியே நம்புறோம். அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் என்ன பண்றாரு? பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். இது தனக்காக ஜெபம் பண்ண விஷயம். என்ன மகிமைப்படுத்தும் அப்படின்னா என்னை பயன்படுத்தும், ஜனங்களுக்கு என்னை பிரயோஜனமாய் மாற்றும். என்னால முடியும், ஆனா நீங்க என்ன அனுப்பி வச்சிருக்கீங்க, நீங்க தான் என்ன நடத்தணும். இது 5ஆம் வசனம். 6ஆம் வசனம் பாருங்க. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு
உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவராய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு? ஒரு நல்ல சாட்சியை சொல்லுகிறார். ஜெப நிலையில் பிதாவுக்கு முன்னால நாம் அறிந்து கொள்வதற்கு யோவான் சுவிசேஷத்தில் இந்த வார்த்தையை விளக்கி சொல்லுகிறார். உலகத்துக்கு என்ன அனுப்புனீங்க, ஆனா இந்த உலகத்துக்கு நான் இருக்கும்போது எனக்கு நீ தந்த மனுஷன், அவர்களுக்கு நான் என்ன செஞ்சேன்? உங்க நாமத்தை அறிவித்தேன். அப்ப என்ன செய்யணும் பாருங்க. இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு ஆண்டவரை அறிந்து கொண்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், வசனத்தை அறிந்தவர்கள், தேவ பிள்ளை என்று அழைக்கப்படுகிறவர்கள், அவர் நாமத்தை மட்டும் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். நீங்க எப்ப தேவையில்லாத வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அங்க ஆண்டுடைய நாமம் மகிமைப்படாது. அங்கே ஜனங்கள் அவர்கிட்ட வர வாய்ப்பு இல்லை. அப்ப அவங்களுக்கு வெளிப்படுத்துறார். என்ன சொல்றாரு? அவர்கள் உம்முடையவராய் இருந்தார்கள். ஆண்டவரை பற்றி சொல்ல சொல்ல, அவர் நாமத்தை சொல்ல சொல்ல, அவருடைய மகத்துவத்தை சொல்ல சொல்ல ஜனங்கள் அவருடைய பிள்ளையா மாறிட்டாங்க. நீங்க தான் அவங்களை எனக்கு கொடுத்தீங்க. அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டு இருக்கிறார்கள். கவனிக்கிறீங்களா? வசனம் முக்கியம். இந்த வசனம் முக்கியம். வசனத்தை கை கொள்ள வேண்டும். அப்போ இப்ப இந்த நாட்கள் அந்த அனுபவம் நிறைய பேருக்கு இல்லை. இயேசுவானவரே சொல்றாரு, உங்க நாமத்தை நான் சொன்னேன், அவர்கள் உம்முடையவர்களா இருந்தாங்க, எனக்கு நீங்க கொடுத்தீங்க, அவர்களுடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். 7ஆம் வசனம், நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயிருக்கிறவனை வென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். அப்ப தேவன் தான் எல்லாரையும் உண்டாக்கின தேவன். ஆண்டவர் இயேசு ஊழியத்தின் பாதையை அவர் ஜெபிக்கும் போது அவர்கள் வந்தவர்கள் எல்லாம் தேவனே கொடுத்தவர்கள். 7ஆம் வசனத்துல 8ஆம் வசனம், நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இன்னைக்கு சொந்தமா நிறைய பேர் சொல்லுவாங்க, தேவையில்லாத சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்லணும். ஆண்டவர் வார்த்தைய இது கொண்டு பெரிய வியாக்கியானம் தேவையில்லை. தேவையில்லாத போயிட்டு பேசி குழப்பம் பண்ணி இன்னைக்கு கிறிஸ்தவமே கெட்டு போயிருக்கு. இயேசுவானவர் ஏதாவது பண்ணாரா? அவர் என்ன சொன்னாரு? நீங்க கொடுத்த வார்த்தையை தான் நான் அவங்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவளை ஏற்றுக்கொண்டார்கள். உம்மிடத்தில் புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் எனக்கு அனுப்பினீர் என்று விசுவாசிக்கிறார்கள். என்ன அருமையான வார்த்தை! உம்முடையவர்கள் வசனத்தை கை கொண்டாங்க, ஏற்றுக்கொண்டாங்க, விசுவாசித்தார்கள். 9ஆம் வசனம், நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். அப்ப வேண்டிக் கொள்ளுதல் அவசியம். ஆண்டவர் சொல்ற அந்த வார்த்தையை பின்பற்றினாலே போதுமானது. ஆண்டவர் நமக்கு, ஒருவேளை நீங்க ஊழியம் செய்யலாம், நீங்க ஒரு தேவ பிள்ளையா இருக்கலாம், உங்களுக்கு உங்க குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு விசுவாசிகளை கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு வசனத்தை சொல்லணும், அவர்கள் வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும், அவர்கள் கர்த்தருக்காக வாழணும், அவர்கள் அவருடைய உம்முடையவர்களாய் மாற வேண்டும். நீங்க நான் உலகத்துக்கு வேண்டல, அவர்களுக்காக வேண்ட, அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. 10ஆம் வசனம், என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவர்களில் நான் மகிமைப்பட்டு இருக்கிறேன். அவர் சொல்றாரு, எவ்வளவு சந்தோஷமா சொல்றாரு. எனவே நம்ம எல்லாரும் ஒரு குடும்பம், கடவுளுடைய பிள்ளைகள். பிரிச்சு பார்க்காதீங்க. இப்படிப்பட்ட ஐக்கிய ஜெபத்தை விரும்புங்க, பொறுப்பை உணருங்க, தெளிவடைங்க, பரலோகத்தோடு தொடர்பு கொள்ளுங்க. ஆசீர்வாதத்தின் தேவன் உங்களுக்கு நிறைய வார்த்தைகளை கொடுப்பார். தூரமா இருந்தவங்க சமீபமா வந்திருக்காங்க, தேவ பிள்ளையா இல்லாதவங்க தேவ பிள்ளையா மாறி இருக்காங்க. என்ன வளர்ச்சி அனுபவம் கிடைச்சிருக்கு. இப்படி வாழ வளர ஜபத்தை முக்கியப்படுத்துவோம். மீண்டும் நாம் இந்த வசனத்தின் அடிப்படையில் அடுத்த வியாழக்கிழமை மாலை இரவு இந்த வார்த்தைகளை கேட்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.